பிரைஸ் த லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வேதத்தில் உள்ள ஒரு சத்திய வசனம் ஒன்றை வாசிக்கிறேன். மத்தேயு 19 அதிகாரம் 14 வசனம். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி, இந்த இடத்திலே ஆண்டவருடைய சத்திய வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. இங்கே முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த நாட்கள், அதாவது கோடை காலங்களிலே எல்லா சர்ச்சு சிஎஸ்ஐ எல்லா சர்ச்லேயும் அந்த விபிஎஸ் நடக்கும். விபிஎஸ் வேதாகம விடுமுறை வேதாகம பள்ளி அந்த ஒரு கிளாஸ் நடைபெறும். அது யாருக்கு அப்படின்னா, குழந்தைகளுக்கு. ஃபஸ்ட்டு குழந்தை பருவத்திலிருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு அந்த காலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு அந்த விபிஎஸ் நடைபெறும். அது எத்தனை நாள் நடைபெறும்னா 10 நாட்கள் நடைபெறும். நானும் அதில் விபிஎஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். விபிஎஸ் அப்படின்னாலே அது எப்படி இருக்கும், அந்த விபிஎஸ் நாட்கள் முடியும் பொழுது எப்படி ஃபீல் இருக்கும் தெரியுமா? நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரே ஸ்கூல்லையே நம்ம தொடர்ந்து 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை நம்ம படித்து வந்திருப்போம். கடைசியாக நம்ம வந்து 12th எக்ஸாம், அந்த பப்ளிக் எக்ஸாம் அது எழுதி முடிக்கவும், அந்த முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபீல் வரும். முடிக்க போகிறோம், ஸ்கூலை விட்டு போக போகிறோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏதோ ஒரு பந்தம் பிரிய போகிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அதே போல தான் இந்த விபிஎஸ்லுடைய தொடக்கம் முதல் நாள்லேருந்து 10வது நாள் வரைக்கும் ஒரு நடக்கும். அருமையாக பாடல் சொல்லிக் கொடுப்பாங்க, கதை சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்கிட் நடக்கும், தொடர்கதை கொடுப்பாங்க, கிளாஸ் நடக்கும். அதில் வந்து டிராயிங்ஸ் கலர் அடிப்பாங்க, பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க, நிறைய அதில் இருக்கும். அந்த 10 நாளும் எப்படியோ நல்லா படியாக கடந்து செல்லும். அந்த 10வது நாள் முடியும் பொழுது ஒரு வித்தியாசமாக காணப்படும். இருதயம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஃபீல் இருக்கும். எனக்கும் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்ததில் ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அது கொஞ்சம் அப்படி முடிஞ்சிட்டா அப்படின்னு ஒரு ஃபீலிங், இன்னும் நடக்காதா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் காணப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்போது நம்ம வந்து இந்த வேதாகம விடுமுறை பள்ளி நடக்குதுன்னா நம்ம பிள்ளைகளை அந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும். எவ்வளவோ இன்றைக்கு பிள்ளைகள் படிக்க வேண்டும், நல்லா படிக்கணும், சிறந்து விளங்கணும், என் பிள்ளை நல்லா வரணும்னு சொல்லி நிறைய பணம் செலவு பண்ணுறோம். பணம் செலவு பண்ணி அந்த பிள்ளைகளை அங்கே அனுப்புகிறோம், அனுப்பி பிள்ளைகள் அந்த பணம் செலவாகுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய எனர்ஜி, பிள்ளைகளை படிக்கணும் அந்த இதுலேயே நம்மளுடைய எனர்ஜியும் அதில் வந்து போயிடுது. ஆனால் நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி முதலாவது நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய அந்த விஷயத்திலே செயல்படுறதுக்கு வைக்கணும். விபிஎஸ், சண்டே ஸ்கூல், கேம்ப்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நடக்கிற இடத்துல பிள்ளைகளை கலந்து கொள்ள வைக்கணும்.
அந்த பிள்ளைகளுக்கு கலந்து கொள்ள வைக்கிறது தான் நம்மளுடைய அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவருக்கு குறித்து அந்த பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள். இப்போ பிள்ளைகளுக்கு இந்த வாழறதுக்கு கூட இருக்கும் பொழுது அவர் கற்றுக் கொடுப்பார். நம்ம அந்த ஸ்கூலில் செலவழிக்கிற காசை விட இந்த 10 நாட்கள் அவனுக்கு ஒரு வித்தியாசமாக தான் அது காணப்படும். அதனால் குழந்தைகளை நம்ம விபிஎஸ்க்கு அனுப்ப வேண்டும். அது நம்மளுடைய கடமையாக இருக்குது. பெற்றோராகிய நாம் இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். பெற்றோராகிய நான் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், எதுக்கு நான் முக்கியத்துவம் என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் மரம் வளர்ப்போம். நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும் செடி வளர்க்கணுன்ட்டு. அப்போது நம்ம புதுசாக நம்ம விதை வாங்கிட்டு வரோம். அது என்ன விதையாக இருந்தாலும் சரி, கடுகு விதையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விதை. இப்போ நான் எக்ஸாம்பிள் மாங்காய், மாம்பழம் அதோடைய விதையை நான் முளைக்க போடுறேன். அப்போது அந்த மாம்பழோடைய விதையை முளைக்க போட்டது வளரும் பொழுது எப்படி வருது, மாமரமாக தான் அது வளருது. அப்போது எதை போடுறோமோ அந்த இதுதான் நமக்கு அது வெளியே அதோடைய தன்மையை தான் காட்டுது. அப்போது குழந்தைகளுக்கு நம்ம எதை அவங்க உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருக்கு நம்ம தெரியணும். நமக்கு நாம் அறிந்திருக்க வேண்டும். பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டும் பிள்ளைகளுக்குள்ளே எது விதைக்கப்படலை. அப்போ நம்ம இந்த மாதிரி விபிஎஸ்க்கு நம்ம அனுப்பணும். நம்முடைய பிள்ளைகளை அனுப்பணும். அங்கே தான் நம்ம பிள்ளைகள் அவங்க கர்த்தருடைய காரியத்தில் செயல்படும் பொழுது நம்ம செய்கிற தவறுகள் அதை அறிய முடியும். அதை அறியறதுக்கும் ஆண்டவர் தான் அந்த கிருபைகளை அவங்களுக்கு கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. அப்போ நம்ம அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நன்மைக்கான காரியங்களை இந்த மாதிரி விதைக்க வேண்டும். அதுதான் பிற்காலத்தில் அது ஒரு நல்ல மரமாக, ஒரு ஆரோக்கியமான மரமாக விளங்கும். அதனால் பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. இன்னைக்கு பெற்றோர்கள் குழந்தைகளை பராமரிக்கிறோம், எல்லா உணவு கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். ஆனால் நம்ம சத்தியத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும். முதலாவது அப்படின்னு சொல்லியிருக்கா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போது முதலாவது காரியத்தை ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு அதை எப்படி அதெல்லாம் அந்த மாதிரி அனுப்பும்போது அதை அவர்கள் அது மூலமாக சிறந்து விளங்குவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்பொழுது நாம் அறிய முடியாது, ஆனால் வளர்ந்ததுக்கு பிறகு ஆண்டவர் அவர்களை உயர்த்தும் பொழுது அன்றைக்கு நாம் அறிந்து கொள்வோம். நன்றி. God bless you.